அந்த படத்தை எப்படா வந்து தேட்டரில் பார்ப்போன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இன்னைக்கு அது நிறைவேறிச்சு. நிறைய பேர் தேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து சில இடத்துலலாம் ரொம்ப நாள் கழிச்சு அழுதுட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க. ஸோ அம்மாவை நேசிக்கிறவங்க, பிள்ளைய நேசிக்கிறவங்க, சென்டிமெண்ட்டில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நிறமாறும் உலகில் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நிறைய பெரிய படங்கள்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்ப்போம், எனக்கு தெரியும். ஒரு சில சின்ன படம் வந்து ஓடிடியில் ஓட்டி பார்த்துருவோம்னு நினச்சிருவோம். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் மாதிரி சின்ன படங்கள் வர இயக்குனர்களுக்கு, நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லைஃபே கிடைக்கும். நாங்கள் வந்து நிறமாறும் உலகில் பார்த்தேன். படத்தோட ஆக்சுவல் கான்செப்ட் வந்து மதரோட லவ் பற்றி தான். அவங்களோட லவ் பற்றி நம்ம எப்படி நம்ம அவங்க இருக்கும்போது எப்படி பார்க்குறோம், அவங்க இல்லாதப்போ அவங்களோட லவ் எப்படி தெரியுதுன்றதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. 4 ஸ்டோரியுமே பிளாஸ்டாக இருந்துச்சு. ஆப்வியஸாக பார்க்கலாம். கான்செப்ட் சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவராக சூப்பராக இருக்குது. மதர் கான்செப்ட்னு சொன்னாலே வந்து சொல்லவே தேவையில்லை. அதுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. ஸோ ஆக்டர் வைஸ் எல்லாமே வேரியேஷன் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வில்லேஜ் ஆகட்டும், அந்த மும்பை சீன் ஆகட்டும், எந்தெந்த ஸ்டேடியூவில் இருந்தாலுமே அது வந்து ஸ்டோரி வைஸ் எல்லாமே வேரியேஷன் காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நட்டி சார் நடிச்சிருந்தாங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக கான்செப்ட் எல்லாமே மணி தான். மணிக்காக வந்து அவங்களோட லைஃப் வந்து எப்படிலாம் சேஞ்சஸ் ஆகுது. அப்புறம் மதரோட கான்செப்ட் அதர்வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. வடிவரசி மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. சாங் இந்த ஒரு சாங் தான் சாண்டி மாஸ்டர் வராருல, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமாம் நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் சொல்லவா வேணும், அவருக்கு சூப்பராக இருந்துச்சு. அது வந்து அவங்களுக்கு இருக்கும்ல, வயசான அவங்களுக்கு ரொமான்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சாண்டி மாஸ்டரோட கேரக்டர் நல்லா இருக்கு. அந்த ஸ்டோரி தான் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது, ரொமான்டிக்காகவும் இருக்குது. அது ஓகே. மியூசிக் அந்த ஒரு மியூசிக் தான் இருக்குது, பக்கா.